ஹாய் ஹலோ கைஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல். நீங்கள் இப்போ தான் என்னோடய சேனலை ஃபஸ்ட் டைம் விசிட் பண்ணுறீங்க அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான்லாம் ஆளுன்றதை கொடுத்து வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோ எல்லாமே உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும், நீங்களும் சீக்கிரமாக பார்க்கலாம். இந்த வீடியோவில் எதை பற்றி நீங்கள் பார்க்க போகிறீங்க அப்படின்னா, நான் எல்லா ப்ராடக்ட்டுமே வந்துட்டு ரீஸ்டாக் பண்ண போகிறேன். ஸோ அதை பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக இந்த வீடியோ இருக்கும். அதாவது ப்ராடக்ட் ப்ரிப்ரேஷன் தான் இந்த வீடியோவில். நீங்கள் நிறைய விஷயங்கள் டவுட் கேட்டிருந்தீங்க இல்லையா, அதுக்கும் நான் இந்த வீடியோவில் ஆன்சர் பண்ணியிருப்பேன். அண்ட் உங்களுக்கு எல்லாருக்குமே ஒரு தெளிவு கிடைக்கும். ஓகே, இவங்க இப்படி தான் ப்ராடக்ட் ப்ரிப்பேர் பண்ணுறாங்க அப்படின்ற ஒரு தெளிவும் கிடைக்கும். அண்ட் நியூவாக ஒரு ப்ராடக்ட் லான்ச் பண்ணிட்டேன். அந்த ப்ராடக்ட்டும் டீட்டெயில் நான் வீடியோவோட எண்டில் அப்படியே லாங்காக கொடுத்துருக்குறேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், நிறைய இன்ஃபர்மேஷன் இதில் இருக்கும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் இந்த ஒரு ஸ்டெப்பில் நான் என்ன பண்ணிகிட்ருக்கேன்னு பார்த்திங்க அப்படின்னா, ஒரு பேஸ் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். ஸோ நான் இந்த வீடியோவில் என்ன ப்ராடக்ட்லாம் ரெடி பண்ண போகிறேன்னு பார்த்திங்க அப்படின்னா, நம்மளோட ஆல் இன் ஒன் ஃபேஸ் க்ரீம் அண்ட் சாஃப்ரான் ஃபேஸ் ஜெல், பீட்ரூட் ஃபேஸ் ஜெல்லுன்னு நீங்கள் எல்லோரும் சொல்லிகிட்ருக்கீங்க. ஆக்சுவலாக அதோட பேர் ஸ்கின் க்ளோ ஜெல்லு. ஸோ அந்த பிங்க் கலரில் இருக்கும். ஸோ அதில் பார்த்திங்க அப்படின்னா பீட்ரூட், அதுக்கப்புறம் பொட்டேட்டோ, டொமேட்டோ, ஆலோவேரா சேர்த்துருந்தோம். ஸோ இப்போ நியூவாக அது கூட கேரட்டும் சேர்த்துருக்கோம். அண்ட் தென் பார்த்திங்க அப்படின்னா கிளியர் ஸ்கின் ஃபேஸ் ஜெல். ஸோ அது க்ரீன் கலரில் இருக்கும். அதில் என்னெல்லாம் சேர்த்துருக்கோம் அப்படின்னா வேப்பிலை, அப்புறம் துளசி, அண்ட் ரணகல்லி, ஆலோவேரா, இதெல்லாமே சேர்த்துருக்கோம். அண்டு பார்த்திங்க அப்படின்னா சாஃப்ரானில் பியோர் சாஃப்ரான் சேர்த்துருக்கோம். ஸோ ஒன்றுத்துக்கும் பெனிஃபிட்னு பார்த்திங்க அப்படின்னா, நம்மளோட ஆல் இன் ஒன் ஃபேஸ் க்ரீம் எதுக்கு ஆல் இன் ஒன்னு வச்சுருக்கோம் அப்படின்னா, நம்மளோட ஸ்கின் கேர் ஆயில் வச்சு தான், பேஸாக வச்சு தான் இந்த க்ரீம் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கிறோம். ஸோ அதனால் ஆல் இன் ஒன் ஃபேஸ் க்ரீம்னு வச்சுருக்கோம். இந்த ஆல் இன் ஒன் ஃபேஸ் க்ரீம் யூஸ் பண்ணக்குள்ளே உங்களுக்கு ஸ்கின்னில் என்ன இஷ்யூ இருக்கோ அது எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல, எல்லாமே ரெடியூஸ் ஆகிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். நல்ல ஒரு மாய்ஸ்சரைசராக ஒர்க் பண்ணும். இது ஜெல் பேஸ்டு க்ரீம் அண்ட் அந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணியிருக்கிறதுனால உங்களுக்கு எக்ஸ்ட்ரீம் ஆயிலினஸ்ஸாக இருக்காது, ஒரு பெஸ்ட் மாய்ஸ்சரைசராக இருக்கும். ஓகே, அண்ட் அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா ஸ்கின் க்ளோ ஜெல். ஸோ அது பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு முக்கியமாக ஸ்கின்னை க்ளோயிங்காக வச்சுக்கிறதுக்கு, அண்ட் அதில் பீட்ரூட், கேரட், டொமேட்டோ, பொட்டேட்டோ, ஆலோவேரா இதெல்லாமே இருக்கிறதுனால பிக்மெண்டேஷன் இருக்கும் இல்லையா, ஹைப்பர் பிக்மெண்டேஷன், ப்ரீமெச்சுவர் ஏஜ்னிங், இந்த மாதிரி விஷயங்களில் எதுவுமே நல்லாவே ப்ரிவென்ட் பண்ணி கொடுக்கும். அண்ட் சாஃப்ரான் ஃபேஸ் ஜெல் நிறைய பேர் யூஸ் பண்ணிவிட்டு 1 டே 2 டே 3 டேஸ்லேயே நல்லா ரிவ்யூ கொடுத்துருக்குறாங்க. ஸோ சாஃப்ரான் ஜெல்லுன்றது நல்லா ஒயிட்டனிங் கொடுக்குறதுக்கு, ஸ்கின்னில் இருக்கக்கூடிய எல்லா ப்ராப்ளத்தையுமே நல்லா கிளியர் பண்ணி கொடுக்குறதுக்கு. ஓகே, அண்ட் தென் பார்த்திங்க அப்படின்னா கிளியர் ஸ்கின் ஃபேஸ் ஜெல். ஸோ அந்த நீம் வச்சு ப்ரிப்பேர் பண்ணியிருப்பேன்னு சொன்னேன் இல்லையா. ஸோ அது ஃபேஸில் வேர்க்குரு மாதிரி குட்டி குட்டியாக பிம்பிள் மாதிரி அதிகமாக இருக்குது, ஆக்னி மாதிரி அதிகமாக இருக்குது, பொக்குளமாக அதிகமாக இருக்குது அப்படின்றவங்க, டார்க் ஸ்பாட் அதிகமாக இருக்குது அப்படின்றவங்க இந்த கிளியர் ஸ்கின் ஃபேஸ் ஜெல் தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, உங்களுக்கு இத்தனை ஜெல் இருக்குது, இது எல்லாத்துலேயுமே கிட்டத்தட்ட ஒரே பெனிஃபிட் மாதிரி சொல்கிறீங்களே, எதுக்கு தான் யூஸ் பண்ணுறது அப்படின்னா, உங்களுக்கு பிம்பிள் அதிகமாக இருக்குது, டார்க் ஸ்பாட் அதிகமாக இருக்குது, இந்த வேர்க்குரு மாதிரி குட்டி குட்டியாக இருக்குன்னா அதுக்குன்னு தனிப்பட்ட முறையில் செஞ்சது தான் கிளியர் ஸ்கின் ஃபேஸ் ஜெல். ஓகேங்களா. அண்ட் க்ளோ, ஒயிட்டனிங், பிரைட்டனிங் அண்டு அந்த க்ளோனஸ்க்காக உங்களுக்கு சாஃப்ரான் ஜெல்லும் யூஸ் பண்ணலாம், அண்ட் ஸ்கின் க்ளோ ஜெல்லும் யூஸ் பண்ணலாம். இந்த ரெண்டில் எது பெஸ்ட்டுன்னு பார்த்திங்க அப்படின்னா ரெண்டுமே பெஸ்ட்டு தான். ஆனால் ரிசல்ட் வர்றது சாஃப்ரான் ஜெல் ஒரு டக்குன்னு ரிசல்ட் வந்த மாதிரி இருக்கும். பீட்ரூட் ஜெல் நிறைய பேர் லைக் பண்ணி வாங்க ஆரம்பிச்சிட்டிங்க. ஸோ நிறைய பேருக்கு பீட்ரூட் ஜெல் இன்னும் டார்க் கலரில் இருக்கும், கொஞ்சம் லைட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். அது எதுக்குன்னா அது பீட்ரூட் பவுடரில் சில சமயம் செஞ்சுருப்பேன். ஏன்னா சிலவங்க டக்குன்னு கேட்டிருப்பாங்க, அந்த மாதிரி விஷயத்தில் பீட்ரூட் பவுடர்லேயும் செஞ்சுருப்பேன். ஆனால் ரெண்டுமே பெனிஃபிட் சேம் தான். பீட்ரூட் ஜூஸில் செஞ்சாலும் பீட்ரூட் பவுடரில் செஞ்சாலும் சேம் பெனிஃபிட் தான். ஸோ இந்த மாதிரி பர்பஸ்க்காக தான் நம்ம இது பண்ணுறோம். அண்ட் நியூவாக நம்மளோட பிராண்டில் சிரம் கோல்டு சிரம், அதுக்கு நான் பேர் வச்சுருக்கேன். அதை பற்றின தனி வீடியோ நான் அப்லோட் பண்ணியிருக்கிறேன், பார்க்காதவங்க பாருங்கள். அதை பற்றி நான் தனியாகவே ஒரு வீடியோ எடுக்கணும், நான் சொல்லியிருப்பேன். அந்த வீடியோலையே நான் ஒரு 3 to 1 வீக் வரைக்கும் நான் யூஸ் பண்ணிக்கிறேன். யூஸ் பண்ணின பிறகு நான் அதோடய ரிவ்யூ உங்களுக்கு கொண்டு வரேன் அப்படின்ட்டு. ஸோ அதனால் அது அந்த ப்ராசஸில் இருக்குது.
ப்ராடக்ட் எல்லாமே ரீஸ்டாக் பண்ணுறதுனால ஒரு 6 மணி நேரம் நான் உட்காந்து ஒரு 10 மணிக்கு ஆரம்பித்ததை ஈவினிங் வந்து 3 மணிக்கு முடித்து அந்த ஒர்க்கு ஃபுல்லாக உங்களுக்கு வந்து ஜஸ்ட் ஒரு ½ ஹவரில் ஒரு வீடியோவாக நான் வந்து போட்டிருக்கேன். எதுக்கு அப்படின்னா, நிறைய பேர் வந்து எனக்கு சப்போர்ட் கொடுக்குறீங்க. அதை மீறியும் நிறைய பேர் வந்து எனக்கு நான் ஆல்ரெடி உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், ரேட் வந்து ரொம்ப அஃபோர்டபுள் ப்ரைஸில் தான் நான் வச்சுருக்கிறேன். உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். ரொம்ப எக்ஸ்பென்சிவான ப்ராடக்ட்டு கூட மற்ற பிராண்டை விட மற்ற ஹேண்ட்மேட் ப்ராடக்ட்டு சேல் பண்ணுவாங்க இல்லையா, அவங்கள காட்டிலும் நம்மக்கிட்ட ஒரு ரேட்டு கம்மியாக தான் இருக்குது. ஆனால் நிறைய பேர் வந்து ஆர்டர் ப்ளேஸ் பண்ணும்போது கொஞ்சம் கம்மி பண்ண முடியுமா இந்த மாதிரி கேட்குறீங்க. ஸோ நான் இதுக்கும் நிறைய பேர் வந்து 1000க்கு மேலே ஆர்டர் ப்ளேஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எல்லாருக்குமே நான் வந்து கண்டிப்பாக வந்து நானே நீங்கள் கேட்குறதுக்கு முன்னாடியே வந்து கண்டிப்பாக 100 ரூபி கிட்ட டிஸ்கவுண்ட் பண்ணியிருப்பேன். அண்ட் வந்து இப்போ ஃபேஷியல் பாம்ஸ்லாம் இது பண்ணுறீங்க அப்படின்னா 2 to 3 பாம்ஸ் கிட்ட எக்ஸ்ட்ரா போடுவேன். நலங்கு மாவு பை பண்ணுறீங்க அப்படின்னா 10 கிராம் வரைக்குமே எக்ஸ்ட்ரா போடுவேன். ஸோ அதனால தான் என்னோடய ஒர்க்கு எஃபர்ட் வந்து உங்களுக்கு புரியணும். நான் ஒத்தையில் தனியாக உட்காந்து தான் நான் பண்ணுவேன். ஸோ அந்த எஃபர்ட் நான் போடுற அந்த இஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டு செய்வாங்கன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த இதெல்லாமே நீங்களும் பார்க்கணும் அப்படின்றதுனால தான். ஏன்னா நீங்கள் இதெல்லாம் பார்த்தா தான் கொஞ்சம் கம்மி பண்ணுங்களேன் அப்படின்றத வந்து சொல்ல மாட்டீங்கன்னு நான் நினைக்கிறேன். ஸோ எனிவே அது இருக்கட்டும். அண்ட் வந்து நீங்கள் கொஸ்டின் கேட்டிங்கல்ல, அதுக்கு வந்து நான் ஆன்சர் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் என்ன பண்ணிகிட்ருக்கேன்னு சொல்லட்டுமா? ஸோ வீடியோவுக்கு சம்மந்தம் இல்லாமல் பேசிகிட்டு இருக்கக்கூடாது இல்லையா? ஸோ வந்து ஃபஸ்ட்டு நான் என்ன சொன்னேன், பேஸ் வந்து ரெடி பண்ணிகிட்ருக்கிறேன் அப்படின்ட்டு. அதை பேஸ் ரெடி பண்ணி ஒரு ஓரமாக வச்சுட்டேன். இப்போ வந்து நான் என்னெல்லாம் ப்ரிப்பேர் பண்ண போகிறேன்னு சொல்லியிருந்தேன்னா, உங்கள்கிட்ட ஸ்கின் க்ளோ ஜெல்லு, அதுக்கப்புறம் வந்து கிளியர் ஸ்கின் ஜெல்லு, சாஃப்ரான் ஜெல்லு இதெல்லாம். ஸோ இதுக்கு வந்து ஃபஸ்ட்டு பேஸ் வந்து நான் இன்க்ரீடியன்ட் எல்லாமே அரைச்சி வச்சுருக்கிறேன். ஸோ அதை எல்லாமே வந்து டபுள் ஃபில்டர் போட்டு ஃபில்டர் பண்ணி வச்சுக்க போகிறேன். சாஃப்ரான் ஜெல்லுக்குமே வந்துட்டு சாஃப்ரான் வந்துட்டு வாட்டரில் நல்லா இன்ஃப்யூஸ்ட் பண்ணி வச்சுக்க போகிறேன். ஸோ அப்போ வந்து நான் ஆட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சாஃப்ரானில் வந்து வெறும் 1 கிராமே 400 ரூபி. ஸோ நம்ம நல்ல குவாலிட்டியாக வாங்கணும் அப்படின்னா வெறும் 1 கிராமே வந்து 400 ரூபி. ஸோ இந்த மாதிரி வந்து எக்ஸ்பென்சிவாக இருக்கிறதுனால இதோட பெனிஃபிட்டுமே பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப சூப்பர்பாக இருக்கும். ஸோ பேஸை எல்லாம் ஃபஸ்ட்டு ரெடி பண்ணுறேன். அதாவது ஸ்கின் க்ளோ ஜெல்லுக்கு வந்து பீட்ரூட் அண்டு கேரட், பொட்டேட்டோ, டொமேட்டோ, ஆலோவேரா இதெல்லாம் போட்டு கிரைண்ட் பண்ணதை உங்களுக்கு கண்ணு முன்னாடியே ஃப்ரெஷ்ஷாக கிரைண்ட் பண்ணதை ஃபில்டர் பண்ணி எடுத்திருக்கேன். நீம் அண்டு துளசி, அதுக்கப்புறம் வந்து ரணகல்லி இதையுமே வந்து கிரைண்ட் பண்ணி அதையும் எடுத்திருக்கேன். அப்புறம் சாஃப்ரான். ஸோ இது எல்லாமே வந்து எடுத்து வச்சுட்டு திரும்ப நான் பேஸ் ரெடி பண்ணேன் இல்லையா, ஒரு ஜெல் பேஸ், அதை வந்து தனித்தனியாக பிரித்து வச்சுக்கிறேன். தனித்தனியாக பிரித்து வச்சதுக்கப்புறம் எதுக்கு எவ்வளோ சேர்க்கணுமோ அந்த அளந்து வச்சு தான் நான் வந்து வாட்டராக இருக்கட்டும் எல்லாமே சேர்த்துருக்கேன். ஸோ அதை வந்து தனித்தனி பாகமாக பிரித்து அதில் பீட்ரூட் ஜூஸாக இருக்கட்டும், நீம் ஜூஸாக இருக்கட்டும், சாஃப்ரான் ஜூஸாக இருக்கட்டும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 1 ஹவருக்கு அப்படியே நம்ம விட்டுறணும். உங்களுக்கு கட் சாட் பண்ணி நான் வீடியோவில் போட்டிருக்கிறதுனால உங்களுக்கு பெருசாக தெரியாது. ஸோ அதை 1 ஹவருக்கு அப்படியே விட்டதுக்கப்புறம் தான் நல்ல ஒரு ஜெல் பதத்துக்கு உங்களுக்கு வரும். சரிங்களா? ஸோ இப்போ வந்து நீங்கள் பார்த்துட்ருக்கிறது அதுதான். கொஞ்சம் கொஞ்சமாக வந்து நான் தனித்தனியாக ஜெல் பேஸை வந்து தனித்தனியாக எடுத்து வச்சுருக்கேன், தனித்தனி ப்ராடக்டாக ப்ரிப்பேர் பண்ணுறதுனால. ஓகே. ஸோ நீங்கள் ஒரு கொஸ்டின் கேட்டிங்க இல்லையா, உங்களோட ஆலோவேரா ஜெல் வந்து ஹேருக்கும் யூஸ் பண்ணலாமா, இல்லை நான் ஹோம் ரெமெடி மாதிரி பண்ணுறேன் அப்படின்னா அதுக்கும் யூஸ் பண்ணலாமா அப்படின்ற மாதிரி வந்து கேட்டிருந்தீங்க. தாராளமாக யூஸ் பண்ணலாம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க ஹேர் க்ரோத்துக்குன்னு ஷாம்பு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஆக்சுவலாக பார்த்தீங்க அப்படின்னா ஷாம்புன்றது ஒரு கிளின்சிங் ப்ராப்பர்ட்டி மட்டும்தான். அது நம்ம அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 2 நிமிஷம் கூட நம்மளோட ஸ்கேல்பில் இருக்காது, அதாவது நம்மளோட ஹெட்டில் இருக்காது. அதுக்கப்புறம் நம்ம வாஷ் பண்ணிடுவோம். ஹேர் க்ரோத்தை ப்ரொமோட் பண்ணுற விஷயம் எதுன்னா ஆயில். அந்த ஆயிலில் கரி லீஃப் எக்ஸட்ரா நம்ம ஹர்ப்ஸ் போட்டு இன்ஃப்யூஸ் பண்ணுது. ஆயில் வந்து நல்லா நம்மளோட தலையில் வந்து ஸ்கேல்ப் இருக்கு இல்லையா, மண்டை ஓடில் ஒரு முடியும் முளைச்சி வர்ற அந்த போர், அந்த ஹோலில் இறங்கும். அந்த ஆயில் இறங்கி ஹேர் க்ரோத் ஆகுறதுக்கு நல்லா ப்ரொமோட் பண்ணும். ஸோ அது ஆயில் தான் மஸ்ட்டு. சரிங்களா? ஸோ அது தவிர நீங்கள் டோனர், ஸ்ப்ரே இந்த மாதிரி விஷயங்களும் யூஸ் பண்ணலாம். ஷாம்பூன்றது ஜஸ்ட் கிளின்சிங் ப்ராப்பர்ட்டி
ப்ராப்பர்ட்டி, டேண்ட்ரஃபுக்கு ஷாம்பு யூஸ் பண்ணலாம். அண்ட் வந்து இந்த மாதிரி விஷயத்துக்கு தான் வந்து நீங்கள் யூஸ் பண்ணணும். எக்ஸ்ட்ரீம் ஆயில், எக்ஸஸ் ஆயில் இருக்கிறத வந்து ரெடியூஸ் பண்ணுறதுக்கு தான் ஷாம்புவே. ஸோ ஷாம்புவும் வந்துட்டு ரொம்ப ஹார்ம்ஃபுல் ஷாம்புலாம் யூஸ் பண்ணாதீங்க. அதே மாதிரி நிறைய பேர் வந்து ஹேர் சாஃப்டாக இருக்கணும், சாஃப்ட்னஸ்க்காக ஷாம்பு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணுறீங்க. ஸோ இந்த மாதிரி சாஃப்ட் ஆக ஆக ஹேர் வந்து சாஃப்ட் ஆகணுன்றதுக்காக நீங்கள் வந்து மாஸ்கோ, ஷாம்பு இந்த மாதிரி போடுறீங்க அப்படின்னா ஹேரோட சாஃப்ட் ஆகுதுன்னா தின் ஆகுது, மெல்லிஸ் ஆகுதுன்னு அர்த்தம். மெல்லிஸாக உங்களுக்கு ஹேர் பிரேக்கேஜ் ஆகும், இடையிலையே முடி உடையிறது, ஸ்ப்ளிட் எண்ட் வர்றது, இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும். ஸோ அதனால் இதெல்லாமே அவாய்ட் பண்ணுங்கள். இப்போ வந்து ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு இல்லையா, ஹேர் சாஃப்டாக சில்கியாக இருக்குன்றது. ஸோ அதனால் இதை வந்து கம்ப்ளீட்லி வந்துட்டு அவாய்ட் பண்ணிடுங்க. உங்களோட ஹேரு ஸ்ட்ராங்காக க்ரோ ஆகுறது நல்ல ஒரு விஷயம். ஓகேங்களா? ஸோ இந்த ஹேர் கேரில் தான் நான் வந்து நியூவாக ஒரு ப்ராடக்ட்டு வந்து லான்ச் பண்ணியிருக்கேன். அது என்னன்றதை வீடியோட எண்டில் நீங்கள் பார்ப்பீங்க. அண்ட் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேர் வந்து கேட்ட ஒரு கொஸ்டின் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, சோப்பு மட்டும் யூஸ் பண்ணுன்னா ஒயிட் ஆக முடியுமா? இப்போ நான் இந்த பர்பஸ்க்காக யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா ஒயிட் ஆக முடியுமா அப்படின்ட்டு கேட்குறீங்க. லைக் சோப்பும் கிளின்சிங் ப்ராப்பர்ட்டி மட்டும்தான், அவுட்டர் லேயர் மட்டும்தான் அது ஒர்க் பண்ணும். நம்மளோட ஸ்கின் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 6 லேயர் கன்வெர்ட் ஆன மாதிரி, பிரிஞ்ச மாதிரி இருக்கக்கூடிய ஒரு இது, சரிங்களா? ஸோ அதில் வெளிப்பகுதியில் வந்து ஃபேஸ் வாஷு, ஸ்க்ரப்பு, சோப்பு இந்த மாதிரி மட்டும்தான் ஒர்க் ஆகும். அடுத்த 2வது லேயர் உள்ளடுக்குலலாம் வந்துட்டு நம்ம யூஸ் பண்ணக்கூடிய க்ரீமு, ஜெல்லு, அப்புறம் டோனர், சீரம் இதெல்லாமே வந்து ஒர்க் பண்ணும். ஸோ உங்களுக்கு நீங்கள் வந்து இப்போது டார்க் ஸ்பாட் இருக்குன்னா அது வெளியே ஸ்கின்னுக்கு வெளியே இருக்கும். இது டீப் டார்க் ஸ்பாட்டாக இருக்குன்னா உள்ள ஸ்கின்லேயுமே இருக்கும். ஸோ வெளியே மட்டும் இருக்குது. டெட் செல்லை ரெடியூஸ் பண்ணணும். அண்டு பிளாக் ஹெட், ஒயிட் ஹெட் இருக்குது, டேனை ரெடியூஸ் பண்ணணும். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்துட்டு அன்ஈவன் டோனை ரெடியூஸ் பண்ணணும்னா இதெல்லாமே வந்து அவுட்டர் லேயரில் உள்ளது. ஸோ இந்த சோப்பு போட்டாலே தாராளமாக ரெடியூஸ் ஆயிடும். ஆனால் ஹைப்பர் பிக்மெண்டேஷன், ரிங்கிள்ஸ், ஃபைன் லைன்ஸ், அப்புறம் வந்து க்ளோ கொடுக்குறது, ஒயிட்டனிங், பிரைட்டனிங் இந்த மாதிரி விஷயத்துக்கெல்லாம் உங்களுக்கு ஜஸ்ட் ஒரு ஃபேஸ் வாஷ்லேயோ சோப்புலேயோ ரிசல்ட் இருக்காது. ஸோ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஸ்கின் கேர் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணணும். அதாவது கிளின்சர், டோனர், மாய்ஸ்சரைசர், எனி ஒன் வந்து ஃபேஸ் ஜெல் இல்லை ஏதாவது ஒரு இது யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த வகையில் வந்து கிளின்சருக்காக நம்மக்கிட்ட ரோஸ் ஃபேஸ் வாஷ் வந்து அவைலபிளாக இருக்குது. அண்ட் வந்து ஆயிலி ஸ்கின்னாக இருக்கிறீங்க அப்படின்னா சார்கோல் ஃபேஸ் வாஷ் அண்ட் ஸ்க்ரப் இருக்குது, அதை 2 in 1 யூஸ் பண்ணலாம். அண்ட் கிளின்சர் பண்ணியாச்சு. அதுக்கடுத்து டோனர் வந்து நம்மக்கிட்ட ஆல் இன் ஒன் ஃபேஸ் டோனர் இருக்குது, அதை ஸ்ப்ரே பண்ணிக்கலாம். அடுத்து சீரம் போட்டுக்கலாம், இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். சீரமுமே நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது. 10% நியாசினமைட், 1% கிளைகோலிக் ஆசிட் அண்ட் வந்து மஞ்சஸ்தா, ரெட் சாண்டல் இந்த மாதிரி ஹெர்ப்ஸ் இன்ஃப்யூஸ் பண்ணி இந்த சீரம் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கிறோம். ஓகே. அண்ட் அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா மாய்ஸ்சரைசர், ஆல் இன் ஒன் மாய்ஸ்சரைசர் இப்போ ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருக்க பாருங்கள் வீடியோவில், அதுதான் அதோட கன்சிஸ்டன்சி பாருங்கள். அப்படியே வந்து அந்த நெய் மாதிரி இருக்கும், ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணி எல்லாருமே வந்து ரொம்ப பாசிட்டிவ் கமெண்ட்ஸ். அண்ட் இது பாருங்கள், இதுதான் நம்மளோட பீட்ரூட் ஜெல்லு. ஸோ இதுக்கு தான் எல்லாருமே அடிக்ட் ஆகிட்டாங்க இப்போ வந்துட்டு. அண்ட் பார்க்க போகிறது வந்து சாஃப்ரான் ஃபேஸ் ஜெல்லு. ஸோ இந்த மாதிரி ஜெல்லுமே அவைலபிளாக இருக்குது. ஜெல்லை பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் வந்து ஜெல் போட்டுட்டு வெளியே போகலாமான்னு கேட்குறீங்க. போகலாம், பட் வந்து இது ஜெல் கன்சிஸ்டன்சியில் இருக்கிறதுனால இதோட பெனிஃபிட் வந்து அப்படியே வந்து ஃபேஸ்க்குள்ளே இறங்கும். ஸோ வந்து நீங்கள் ஜெல் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நைட் டைமில் யூஸ் பண்ணுங்கள். இந்த க்ரீன் கலரில் இருக்கிறது வந்து நீம், அதாவது கிளியர் ஸ்கின் ஃபேஸ் ஜெல். ஓகேங்களா? ஸோ நீங்கள் ஜெல் யூஸ் பண்ணுறீங்கன்னா நைட் டைம் வந்து ஒரு தின் பேஸ்ட்டாவோ இல்லை தின் பேஸ்ட்டாக யூஸ் பண்ணிங்க அப்படின்னா டக்குன்னு உங்களுக்கு வந்து அப்சர்வ் ஆயிரும். உங்களுக்கு அன்கம்ஃபர்டபுளாக இருக்குது, அதாவது நான் என்ன சொல்ல வரேன்னா திக் பேஸ்ட்டாகவும் அப்ளை பண்ணிக்கலாம். அப்ளை பண்ணிங்க அப்படின்னா மார்னிங் எழுந்துச்சி பார்க்கும்போதே உங்களோட ஃபேஸ் வந்து நல்ல ரிசல்ட் இருக்கும். ஸோ உங்களுக்கு வந்து இல்லை எனக்கு அன்கம்ஃபர்டபுளாக இருக்குது ரொம்ப திக் பேஸ்ட்டாக அப்ளை பண்ணனா அதை வந்து தவிர்த்துக்கலாம். நிறைய பேர் வந்து நான் இந்த டிப் வந்து அவங்களுக்கு கொடுத்துருந்தேன், உங்களுக்கு டக்குன்னு ரிசல்ட் வரணும் அப்படின்னா திக் பேஸ்ட்டாக அப்ளை பண்ணிக்கோங்க. சேம் அதே மாதிரி அப்ளை பண்ணிவிட்டு மார்னிங் நல்ல ரிசல்ட் கொடுத்துருந்தாங்க. ஓகே. ஸோ இப்போ வந்துட்டு நான் வந்து
ஆல் இன் ஒன் ஃபேஸ் க்ரீமு அண்ட் வந்து ஸ்கின் க்ளோ ஜெல்லு, சாஃப்ரான் அண்டு நீம் இது எல்லாமே வந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டேன். அதை வந்து கண்டெய்னரில் போடணும். ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஆல் இன் ஒன் ஃபேஸ் க்ரீமை வந்து ஃபில் பண்ணிடுறேன். அப்புறம் பீட்ரூட்டு ஸ்கின் க்ளோ ஜெல்லும் ஃபில் பண்ணிடுறேன். சாஃப்ரான் ஜெல்லும் கொஞ்சம் வந்து ஃபில் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நீம் ஜெல்லை வந்து ஃபில் பண்ணுறது கண்டெய்னர் இல்லை. ஸோ அதை அப்படியே வந்து க்ளோஸ் பண்ணி வைக்கிறேன். எப்போ கண்டெய்னர் வருதோ அப்போ நான் வந்து ஃபில் பண்ணிடுவேன். அப்புறம் நிறைய பேர் கேட்கக்கூடிய ஒரு கொஸ்டின் என்னென்னா, இந்த ப்ராடக்ட்லாம் நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணுமா? விட்டால் என்ன ஆகும்? விட்டால் ஒன்றும் ஆகாது, பழைய நிலைமைக்கு ஆவீங்க. தட்ஸ் ஆல். ஸ்கின் கேருன்றது மஸ்ட் இம்பார்ட்டன்ட். நம்ம டெய்லி சாப்பிட்றோம். ஒரு நாள் சாப்பிடாம இருந்து பாருங்கள், நம்மளுக்கு எவ்வளோ எனர்ஜியும் இல்லாமல் இருக்குது. அதே மாதிரி தான் ஸ்கின்னுக்கு தேவையான அந்த சாப்பாடு தான் நம்ம கொடுத்துட்ருக்குறோம் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். அந்த காலத்துலலாம் இதெல்லாம் யூஸ் பண்ணிட்டா இருந்தாங்க, இப்போ இவ்வளோ இது பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி நீங்கள் யோசிக்கலாம். லைக் அந்த காலத்தில் இருந்த பொல்யூஷன்லாம் வேறு. அந்த காலத்தில் வந்து சூரியனோட தாக்கம் மட்டும்தான், அது கூட வந்து சன்டேனோட போயிடும். ஆனால் இப்போ வந்து சூரியன்லேருந்து யூவிஏ, யூவிபி அந்த மாதிரி சொல்கிறாங்கள, அதாவது புற ஊதா கதிர்கள். ஏன்னா ஓசோன் லேயரில் வந்துட்டு அது வந்து தின் லேயர் ஆயிடுச்சு. அதை வந்து மெல்லிசாயிடுச்சு, ஹோலே விழுந்துருச்சுன்றாங்க. ஸோ வந்து அந்த ஓசோன் லேயர் தான் சூரியன்லேருந்து வரக்கூடிய அந்த புற ஊதா கதிர்களை வந்து தடுத்து சன்லைட்டை மட்டும் நம்ம பூமிக்கு அனுப்புறது. ஸோ அந்த ஓசோனே வந்து ஹோல் ஆகிருட்டதுனால டேரெக்டாக வந்து அந்த புற ஊதா கதிர்கள் வந்து பூமிக்கு மேலே படுறதுனால நிறைய பேருக்கு வந்து இந்த ஸ்கின் ரேஷிஷ் அண்ட் வந்து ஸ்கின் ரிலேட்டடாக ப்ராப்ளம், கேன்சர் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து நிறைய பேருக்கு ரீசனே இல்லாமல் இப்போ கேன்சர் கூட வர்றதெல்லாம் நிறைய பேர் பார்க்க முடியுது. ஸோ இது கூட ஒரு கண்ணுக்கு தெரியாத ஒரு ரீசனாக இருக்கலாம். அண்ட் வந்து பிக்மெண்டேஷன் சின்னதுலேயே பார்த்திங்க அப்படின்னா ஒரு 20 தான் ஏஜ் இருக்கும், ஆனால் அவங்களோட ஃபேஸ் பார்க்குறதுக்கு வந்துட்டு 30 அந்த மாதிரி ஏஜ் இருக்கும். ஸோ அந்த ப்ரீமெச்சூர் ஏஜிங், ரிங்கிள்ஸ், ஃபைன் லைன்ஸ், டார்க் சர்க்கிள் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்துடுது. ஸோ இது மெயினாக என்னென்னா செல்ஃப் கான்ஃபிடென்ட் வந்து டவுன் பண்ணுது. ஸோ நம்ம ஃபேஸ் ஏன் இப்படி இருக்குது இந்த மாதிரி விஷயங்கள். ஸோ இப்போ பொல்யூஷன் வேறு அதிகமாகிருச்சு, ஃபுட்டுமே மாறிடுச்சு. ஸோ எல்லாமே மாறுறதுனால நம்மளோட தோற்றமுமே வந்து டக்குன்னு வந்து கொலாப்ஸ் ஆகுது. ஸோ வந்து நம்ம இன்டேக்கும் நல்லா எடுத்துக்கணும். ஸோ பொல்யூஷன்லேருந்து ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கும் நம்ம என்னென்ன பண்ணணுமோ அதெல்லாம் பண்ணால் தான் நம்மளோட அந்த செல்ஃப் க்ரூம் அண்டு செல்ஃப் கான்ஃபிடென்ட் இதெல்லாமே வந்து பர்ஃபெக்டாக வச்சுக்க முடியும். அதனால தான் நான் வந்துட்டு உங்களுக்கு மோஸ்ட் இம்பார்ட்டண்ட்டாக ஆயிடுச்சு நம்மளுக்கு ஸ்கின் கேர் ப்ராடக்ட், ஹேர் கேர் ப்ராடக்ட்லாம். ஓகே, அந்த ப்ராடக்ட்டையே நம்ம கெமிக்கலாக வாங்கி யூஸ் பண்ணோன்னா அதுவுமே சைடு எஃபெக்ட் தான். அதனால தான் நான் யோசித்து நான் ஒரு பிராண்ட் வந்து ஓப்பன் பண்ணேன். கிட்டத்தட்ட 4 இயர்ஸுக்கு மேலே வந்து ரன் ஆகிட்டுருக்குன்னு வைங்களேன். இப்போ தான் நான் யூடியூப்லலாம் வீடியோ போட்டுட்டு வரேன். ஸோ வந்து நம்மளோட ப்ராடக்ட் எல்லாமே வந்துட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் வந்துட்டு நேச்சுரல் தான். சில தவிர்க்க முடியாத ப்ராடக்டில் மட்டும்தான் ஒரு 1% அதுவுமே ஸ்கின் ஃப்ரெண்ட்லியாக இருக்கக்கூடிய இன்க்ரீடியன்ட் தான் சேர்த்துருப்போம். ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து நேச்சுரல் கலர் அண்ட் வந்து ஃப்ராக்ரண்ட்டுமே வந்து நேச்சுரல் ஃப்ராக்ரண்ட். ஹேண்ட்மேட் சோப்ஸுமே அப்படி தான் ஆயில்ஸ் வச்சு ப்ரிப்பேர் பண்ணுறோம். ட்ரெடிஷ்னல் மெத்தடான கோல்ட் ப்ராசஸ் மெத்தடில் தான் நம்ம வந்து ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்குறோம். ஸோ எல்லாமே வந்து ஸ்கின்னுக்கு ரொம்ப வந்து ஹெல்த்தியான முறையில் தான் ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்குறோம். நேச்சுரல் ஹெர்பல் ஜூஸஸ் அண்ட் வந்து பவுடர்ஸ் வச்சு தான் நம்ம வந்து ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கோம். எனிவே ஸோ அதனால் உங்களுக்கும் என்னோடய ப்ராடக்ட் வந்து நீட் இருந்தது அப்படின்னா யூடியூப் அபவுட்டில் என்னோடய நம்பர் இருக்கும். அந்த நம்பரை எடுத்து நீங்கள் வந்து வாட்ஸ்அப் சேட் பண்ணிக்கோங்க. சேட் பண்ணிங்க அப்படின்னா நான் தான் உங்ககிட்ட பேசுவேன். ஸோ அப்படி உங்களுக்கு சேட் பண்ண டைம் இல்லைன்னா வாட்ஸ்அப் அபவுட்டில் செக் பண்ணுங்கள். என்னோடய ப்ராடக்ட் அதாவது நம்மளோட கேட்லாக் ஷோ ஆகும். உங்களுக்கு என்னென்ன ப்ராடக்ட் வேணுமோ அதெல்லாம் ஆட் பண்ணி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிட்டீங்கன்னா எனக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். ஸோ நான் எல்லாம் செக் பண்ணிவிட்டு ஷிப்பிங் அமௌண்ட்டோடு சேர்த்து டோட்டல் எவ்வளோன்னு சொல்லுவேன். அண்ட் அதுக்கப்புறம் வந்து நீங்கள் உங்களோட ஆர்டர் கன்ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் அட்ரஸ் சென்ட் பண்ணதுக்கப்புறம் 3 டேஸில் நான் உங்களுக்கு அனுப்பி வச்சுருவேன். அதுக்கப்புறம் ப்ராடக்ட்டு நீங்களும் ஹெல்த்தியான ஸ்கின் கேர், ஹேர் கேர் வந்து பண்ணுறதுக்கு ரெடி ஆயிடுவீங்க. அப்புறம் வந்து ஹோல்சேல், ரீசெல்லர் இவங்க எல்லாருமே வந்து மோஸ்ட் வெல்கம். நீங்களும் ஒரு பிஸ்னஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணணும்னு இன்ட்ரெஸ்டடாக இருக்கிறீங்க அப்படின்னா தாராளமாக என்னை அணுகலாம். என்னோடய சப்போர்ட் உங்களுக்கு எப்பயுமே இருக்கும். அது மட்டும் இல்லை, நம்மக்கிட்ட வந்து லிப் பாம் மேக்கிங் ஒர்க் ஷாப், ரெசின் ஆர்ட் ஒர்க் ஷாப், ஆன்லைன் பியூட்டிஷியன் கோர்ஸ் அண்ட் வந்து சோப் மேக்கிங் ஒர்க் ஷாப்லாம் அவைலபிளாக இருக்குது. நீங்கள் வந்து அதை யூஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இன்ட்ரெஸ்டடாக இருந்தது அப்படின்னா வந்து அது சேம் அதே நம்பருக்கு நீங்கள் வந்து வாட்ஸ்அப் டெக்ஸ்ட் பண்ணுங்கள்.
நிறைய பேர் வந்து என்னோடய வீடியோஸ் பார்த்துட்டு என்னோடய செல்ஃப் க்ரூமிங் பார்த்துட்டு வந்து எனக்கும் இந்த மாதிரி செல்ஃப் கான்ஃபிடெண்ட்டாக இருக்கணும், செல்ஃப் க்ரூம் பண்ணணும் அப்படின்ட்டு ரொம்ப ஆசையாக இருக்குது. ரொம்ப தேங்க்ஸ். நான் கூட நினச்சேன் இதெல்லாம் நான் ஒரு வீடியோவில் சொல்லியிருப்பேன். அதாவது நம்ம வந்து நம்மளை வந்து மேக்கப் பண்ணுறோம், அதாவது செல்ஃப் க்ரூம் பண்ணுறோன்னா நிறைய பேர் சொல்லுவாங்க இவங்க மினுக்கிக்கிட்டு திரியிறா, இந்த மாதிரி ஒரு வீடியோவில் வந்து நான் சொல்லியிருப்பேன். ஆனால் இப்போ நான் வந்து எப்படி பர்ஃபெக்டாக போகணுன்றது எனக்கு தெரியும். எனக்கு எப்படி பிடிச்ச மாதிரி போகணுன்றது எனக்கு தெரியும். அண்ட் அது வந்து என்னோடய செல்ஃப் கான்ஃபிடென்ட் பர்ஃபெக்டாக நான் ஒரு இடத்துக்கு போகிறேன்னா எனக்கு அந்த செல்ஃப் கான்ஃபிடென்ட்டை இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி அந்த வீடியோவில் பேசியிருப்பேன். அது உண்மையாகவே ட்ரூ அப்படின்ற மாதிரி நிறைய பேர் அந்த வீடியோவை ஷேர் பண்ணி நான் இந்த வீடியோக்கு அப்புறம் ரொம்ப என்னை சேஞ்ச் பண்ணிக்கிட்டேன் அப்படின்ற மாதிரியுமே சொல்லியிருந்தீங்க. எனிவே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் வந்து என்னோடய விலாகு கார்டனிங் வீடியோலாம் பார்த்துட்டு நிறையா பேர் வந்து நானும் கார்டனிங் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் அப்படின்னுட்டு வந்து சொல்லியிருந்தீங்க. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் நான் சொல்கிற விஷயம் 4 பேத்துக்கு போய் சேருது அப்படின்ற வகையில் ரொம்ப ரொம்ப தேங்க் பண்ணிக்கிறேன். அப்புறம் ஒரு சில பேர் வந்து பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு என்னென்னலாம் மஸ்ட்டு தேவை அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தீங்க. ஸோ அதுக்கும் நான் வந்து ஷார்ட்டாக ஆன்சர் பண்ணிடுறேன். பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு உங்களுக்கு தைரியம் தேவை. அது இருந்தாலே போதும், அடித்து தூள் கிளப்பிடலாம். செகண்ட் ஸ்டெப் வந்துட்டு நீங்கள் பிஸ்னஸ் பண்ணுறீங்க அப்படின்னா கஸ்டமர் கூட அவங்களுக்கு நல்ல ஒரு கன்சல்டண்ட்டாக இருக்கலாம். இப்படி யூஸ் பண்ணுங்கள், அப்படி யூஸ் பண்ணுங்கள் அப்படின்ட்டு. ஆனால் என்றைக்குமே கஸ்டமர் கூட ஒரு டீப் ரிலேஷன்ஷிப் வைக்கவே கூடாது. இது வந்து என்னோடய ஓன் எக்ஸ்பீரியன்ஸ். அது ஏன் அப்படின்றத நான் வந்து லாஸ்ட்டில் சொல்கிறேன். இது வந்து செகண்டு. அண்டு தேர்டு பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட ரூல் என்னன்றதை வந்து ஸ்ட்ராங்காக சொல்லிடணும். என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ என்னோடய பிஸ்னஸில் என்னோடய கிளைண்ட்ஸ் கிட்ட நான் கண்டிப்பாக வைக்கக்கூடிய ரூல் என்னென்னா, நீங்கள் வந்து கண்டிப்பாக ஷிப்பிங் வந்து 50 கொடுத்து தான் ஆகணும். அண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆன்லைன் பேமெண்ட் மட்டும்தான் நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது. அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் பாக்ஸை வந்து அதாவது கொரியர் உங்கள் கைக்கு வந்ததுக்கப்புறம் கண்டிப்பாக ஓப்பன் பண்ணி வச்சுக்கோங்க. ஓப்பனிங் வீடியோ எடுத்து வச்சுக்கோங்க. ஏன்னா ஏதாவது ஒரு ப்ராடக்ட் வந்து மிஸ் ஆயிருச்சு அப்படின்னா திரும்ப அந்த வீடியோவை எனக்கு நீங்கள் சென்ட் பண்ணி இந்த ப்ராடக்ட் மிஸ்ஸிங் அப்படின்னு சொல்லும்போது நான் உங்களுக்கு அனுப்பி வைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்து நிறைய பேர் இந்த ப்ராடக்ட் இல்லை அந்த ப்ராடக்ட் இல்லைன்னு சொல்லியிருக்கீங்க. நான் அவனும் திரும்ப அனுப்பி வச்சுருக்கேன். ஆனால் அதையே ஒரு ஸ்கேமாக மாற்றுவீங்கன்னு நான் நினச்சி கூட பார்க்கல. என்னென்னா வந்து சரி நம்பிக்கையோடு அனுப்பி வச்சுருவேன். ஆனால் நான் எல்லாத்தையுமே வீடியோ எடுத்து யூடியூப் அண்ட் இன்ஸ்டாகிராமில் அப்லோட் பண்ணுவேன். அப்போ நான் சடனாக வந்து செக் பண்ணி பார்க்கும்போது எல்லாமே அனுப்பியிருந்தோமே, இந்த கஸ்டமர் ஏன் இது மட்டும் அனுப்பலைன்னு சொன்னாங்கன்ட்டு சரின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் டைமும் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணும்போது நான் வந்து வீடியோ எடுத்து வச்சுக்கிட்டேன். எல்லாமே வந்து எடுத்து வச்சுக்கிறத அண்ட் பேக்குமே பண்ணிவிட்டேன். அந்த கஸ்டமருக்கு நான் அதே மாதிரி ப்ராடக்ட் அவங்க கைக்கு போகுது. அவங்க சொல்கிறாங்க எனக்கு இந்த 2-3 ப்ராடக்ட் வந்து இல்லை அப்படின்ற மாதிரி. ஓகேன்னு சொல்லிவிட்டு நான் அவங்களுக்கு இந்த வீடியோ அனுப்பி வச்சுட்டு இங்கே பாருங்கள் நான் எல்லாமே எடுத்து வச்சு நான் உங்களுக்கு பேக் பண்ணியிருக்கேன் பாருங்கள், நீங்கள் என்ன இல்லைன்றீங்க, இந்த மாதிரி தான் ஒரு வாட்டி என்னை ஏமாற்றிட்டு இருந்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது ஆன் த ஸ்பாட்டில் என்னோடய நம்பரை வந்து பிளாக் பண்ணிவிட்டு போயிட்டாங்க. ஸோ இது என்னோடய ஓன் எக்ஸ்பீரியன்ஸ். நீங்கள் வந்து ஓப்பனிங் வீடியோ கண்டிப்பாக வந்து வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிக்கோங்க. என்னோடய கஸ்டமராக இருக்கிறீங்க அப்படின்னாலோ இல்லை என்கிட்ட ஆர்டர் ப்ளேஸ் பண்ண போகிறீங்கனாலோ கண்டிப்பாக வந்து ஓப்பனிங் வீடியோ, அதாவது ப்ராடக்ட்டு உங்கள் கைக்கு வந்ததுக்கப்புறம் பாக்ஸை ஓப்பன் பண்ணும்போது கண்டிப்பாக வீடியோ எடுத்து வச்சுக்கோங்க. அண்ட் வந்து ஏன் வந்து ரிலேஷன்ஷிப் வந்து மெயின்டைன் பண்ணக்கூடாது அப்படின்னுட்டு நான் சொல்கிறேன். ஒரு சிஸ்டர் நல்லாவே என்கிட்ட வந்து ஒரு நல்ல ஒரு கான்வர்சேஷன் வந்து எங்களுக்குள்ளே இருந்ததுன்னு வைங்களேன். ஒரு ப்ராடக்ட் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுறதுக்கு தான் வந்தாங்க. அண்டு ஒரு 1500க்கு மேலே 2000 ரூபாய் கிட்ட வந்துட்டு ப்ராடக்ட்டுமே வாங்கியிருந்தாங்க. ஸோ அவங்க வந்து என்னென்னா எல்லா ப்ராடக்ட்டுமே வந்து இது வரைக்கும் என்னோடய ப்ராடக்ட் வந்து மைனஸாக எதுவுமே வந்து யாருமே சொன்னதே கிடையாது. ஆனால் அந்த கஸ்டமர்கிட்ட இருந்து மட்டும் எனக்கு வந்து ஒரு நெகட்டிவ் தாட் எப்போவுமே வந்துக்கிட்டே இருந்தது. நெகட்டிவ் வைபும் வந்துக்கிட்டே இருந்தது. அவங்க வந்து நெகட்டிவாக மட்டுமே சொல்லிட்டு இருந்தாங்க. அதாவது இப்போ ஃபேஷியல் பாம்ஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா 1 கிராம் தான் நம்மக்கிட்ட இருக்கும். ஓகேங்களா? ஸோ அது 1 கிராம் தான் நம்ம ஃபேஸில் 1 டைம் மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும். அந்த ப்ராடக்ட்டு எல்லாருமே யூஸ் பண்ணிவிட்டு இன்ஸ்டண்ட்டாகவே சூப்பர் ரிசல்ட் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அந்த கஸ்டமர் எப்படி சொல்லுவாங்கன்னா அது ரொம்ப குட்டியாக இருக்குது, கையிலேயே பிடிக்க முடியல, டொப்புன்னு கீழே விழுந்துடுறது அப்படின்னு சொல்லிவிட்டு ஆனால் சூப்பராக இருக்குது
ரிசல்ட் இருக்குது இப்படின்னுவாங்க. எனக்கு ஃபஸ்ட்டே நெகட்டிவ் வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து இந்த சொல்லுவாங்கள்ல வஞ்சு புகழ்ச்சி அணின்ட்டு அந்த மாதிரி பேசுவாங்க. அது வந்து எனக்கு கொஞ்சம் கஷ்டமாகவே இருக்கும். சரி ஓகே, நம்ம எல்லாரும் இப்படியே இருக்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டு அதை கண்டுக்கல, அப்படியே விட்டுட்டேன். இந்த மாதிரி தான் ஒரு ப்ராடக்ட்டுக்குமே அவங்க வந்து சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. ஓகே அப்படின்னுட்டு நம்மளோட நேச்சுரல் ஹேர் டை வந்து அவங்களுக்கு பிடிக்கல அப்படின்னு இல்லை, ஆனால் வந்து கலர் வந்து நல்லா டார்க்காக இல்லைன்னு சொன்னாங்க. ஓகேன்ட்டு ஓரிஃப்ளேம் நம்மளது பிராண்டில் இருக்குது இல்லையா, ஸோ அந்த ப்ராடக்ட் வந்து ரெஃபர் பண்ணினேன். ஸோ அது கூடயே வந்துட்டு ஸ்கின் க்ளோ ஜெல்லு, அப்புறம் 2-3 ப்ராடக்ட், அதே மாதிரி நலங்குமாவுமே வந்து அதுக்கு முன்னாடி வந்து அவங்களுக்கு நான் அனுப்பி வச்சுருந்தேன். அவங்க சொன்னாங்க அது பாக்ஸ்லேயே ஓப்பன் ஆயிடுச்சு அப்படின்னு. ஓகேன்ட்டு நான் நெக்ஸ்ட் டைமுமே அனுப்பி வச்சுட்டேன். அது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்ட்டு எனக்கு தெரியலை. அண்ட் வந்து நெக்ஸ்ட் டைம் வந்து அவங்க கேட்டிருந்தாங்க இல்லையா, இந்த ப்ராடக்ட் எல்லாமே அனுப்பி வச்சுட்டேன். அனுப்பி வச்சுட்டு அவங்க அமௌண்ட் எனக்கு அனுப்பலை. அவங்க வந்து நான் என்ன சொல்லியிருந்தேன்னா, நான் அனுப்புகிறேன், ஏன்னா நான் வந்து கொரியர் அனுப்பும்போது அது கூடவே சேர்த்து அனுப்பிடுறேன், நீங்கள் அமௌண்ட் இருக்கும்போது கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா நாங்கள் 2 பேரும் நல்ல ஒரு சிஸ்டர்ஸ் மாதிரி பேச ஆரம்பிச்சிட்டோம். சரி ஓகேன்ட்டு நம்பிக்கையாக இது பண்ணியாச்சு. ப்ராடக்ட்டும் போயிடுச்சு. ஒரு 1 மந்த்துக்கு அப்புறம் எனக்கு அர்ஜெண்ட்டாக மணி தேவைப்படுது. சரி இவங்கக்கிட்ட நிற்கல நம்மளோட அமௌண்ட்டுன்னு சொல்லிட்டு கேட்கலாம் அப்படின்ட்டு கேட்கும்போது, என்னப்பா அமௌண்ட் கேட்குற அப்படின்ற மாதிரி கேட்டாங்க. இல்லை அன்றைக்கி நான் ப்ராடக்ட் அனுப்பி வச்சல, அது காசுக்கா, நான் சும்மா நினச்சேன், அதாவது சாம்பிளுக்குன்னு நினச்சேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆனால் நான் அவங்கக்கிட்ட ஒரு வாய்ஸ் மெசேஜுமே வந்துட்டு தெளிவாக நான் போட்டிருந்தேன். நான் இந்த ப்ராடக்ட்லாம் அனுப்புகிறேன், இது ரேட் இவ்வளோ, நீங்கள் வந்து அமௌண்ட் இருக்கும்போது கொடுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை அந்த மாதிரி சொல்லியிருந்தேன். சரி ஓகேன்ட்டு நான் அதை அப்படியே வந்து விட்டு, அவங்க வந்து இந்த மாதிரி சொல்லவும் நான் சாம்பிளுக்குன்னு நினச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு, அவங்க வந்து என்னை ஏமாத்துறதுக்காக சொன்னாங்களா, இல்லை அதாவது என்னை ஏமாற்றிட்டாங்களா, இல்லை நான் சொன்னது அவங்களுக்கு புரியலை, ஆனால் ஆக்சுவலாக வந்து நீங்கள் அமௌண்ட்டு இருக்கும்போது கொடுத்தா போதும் அந்த மாதிரி தான் சொல்லியிருந்தேன். ஓகேன்ட்டு நான் அதை அப்படியே விட்டுட்டேன். சரி ஓகே, கடவுள்னு ஒருத்தர் இருந்தாம்னா பார்த்துப்பாங்க அப்படின்ற மாதிரி நான் அப்படியே விட்டுட்டேன். ஸோ இது வந்து என்னோடய ஓன் எக்ஸ்பீரியன்ஸ்னால் நான் அடிக்கடி சொல்கிறேன். எந்த கஸ்டமர்ஸ் கூடயும் நீங்கள் வச்சுக்கலாம், ஒரு நல்ல கன்சல்டண்ட்டாக, நல்ல ஒரு பிஸ்னஸ் டிஸ்கஸராக, நல்ல ஒரு ஹெல்ப் பண்ணுறது அந்த மாதிரி வச்சுக்கலாம். ஆனால் டீப் அந்த ரிலேஷன்ஷிப் அந்த மாதிரி வந்து போகவே கூடாது. அது மென்னாக இருந்தாலும் சரி, விமனாக இருந்தாலும் சரி, பிஸ்னஸ்னால் பிஸ்னஸ் அதோடு மட்டும் ஸ்டாப் பண்ணிக்கோங்க. அது வந்து பெஸ்ட்டு. அண்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா, உங்களுக்கு இப்போ நான் வந்து ஸ்கின் கேர் பண்ணுறேன், இல்லை வந்து சில பேர் வந்து மட்டும் லிப் பாம் பிஸ்னஸ் மட்டும் பண்ணுவாங்க, இல்லை ஹேர் ஆயில் பிஸ்னஸ் மட்டும் பண்ணுவாங்க, சில பேர் கிளாத்து, ட்ரெஸ் இந்த மாதிரி பண்ணுவாங்க. உங்களுக்கு என்ன வருமோ அதை மட்டும் பண்ணுங்கள். இல்லைன்னா எதை ப்ராப்பராக கற்றுருக்கீங்களோ அதை மட்டும் பண்ணுங்க. ஏதோ வீடியோ பார்த்துட்டு, இல்லை வந்து சும்மா டிஐஒய் ப்ராடக்ட்டை ப்ரிப்பேர் பண்ணி அதை வந்து சேல் பண்ணுறது, அப்புறம் வந்து ப்ராப்பராக கற்றுக்காமல் ஏதோ வர்றதை ஏனோ தானே நம்ம பண்ணி அந்த டைமு சேல் பண்ணி காசாக்கணும் அப்படின்ற மாதிரி பண்ணுறது, இந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க. கஸ்டமர் உங்களை நம்பி வாங்குவாங்க, சைடு எஃபெக்ட் ஆயிடும். ஸோ இந்த 5 பாயிண்ட்டு தான் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு தைரியம் வேணும், அப்புறம் உங்களுக்கு இதை பற்றின நாலேஜ் இருக்குதா அப்படின்றத பார்த்துக்கோங்க. அண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, உங்களோட ரூல்ஸை வந்து ஸ்ட்ராங்காக வச்சுக்கோங்க. அண்ட் வந்து கிளைண்ட்ஸ்கிட்ட டீப் ரிலேஷன்ஷிப் வந்து வச்சுக்காதீங்க. அண்ட் வந்து எதையுமே ஏனதோனன்ட்டு தெரியாத விஷயத்த எதையுமே டிஐஒய்யாக ரெடி பண்ணி அதை வந்து பிஸ்னஸாக கொண்டு வராதீங்க. உங்களுக்கு எது வருமோ அதுலேயே வந்து மூவ் பண்ணுங்கள். சில பேர் வந்து ஹேர் ஆயில் மட்டுமே சேல் பண்ணுவாங்க, அது உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா அதை மட்டுமே மூவ் பண்ணுங்கள். ஸோ அது வந்து நல்லாவே உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து அந்த 5 கேட்டிருந்தீங்கல்ல நிறைய பேர், ஸோ அவங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்போ வந்து நம்ம வந்து நம்மளோட ஆல் இன் ஒன் ஃபேஸ் டோனர் வந்து ப்ரிப்பேர் பண்ணியிருந்தேன். ஸோ அதுவுமே வந்து ரெடி பண்ணி வச்சுட்டேன். இதுதான் வந்து ஃபேஸ் ஜெல் எல்லாமே ரெடி பண்ணியிருந்தேன். இது வந்து அன்னைக்கு ஈவினிங்கே நான் ஊற வச்சுட்டேன். அதாவது முந்தின நாள் ஈவினிங்கே நான் ஊற வச்சுருந்தேன். அந்த கிளிக்கை இடையில ஆட் பண்ணுறேன். நான் சொல்லியிருந்தேன்ல, ஒரு ப்ராடக்ட் நியூவாக லான்ச் பண்ணுறேன் நான், அந்த ப்ராடக்ட் தான் இது. என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஹேர் டோனர். இது ஏன் நான் வந்து ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன், நிறைய பேர் நம்மளோட ஆயில் வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா தெரியும், நான் வந்து சொல்லியிருப்பேன், டோனரோ சீரமோ ஹேருக்குன்னு தனியாக யூஸ் பண்ணவே வேண்டாம், நம்மளோட ஆயில் மட்டும் போதும்னுட்டு. ஸோ இதில் வந்து நான் மெயின் இன்க்ரீடியன்ட் நான் வந்து ரோஸ்மெரி சேர்த்துருக்கேன், மற்ற ஒரு 4 இன்க்ரீடியண்ட்டுமே சேர்த்துருக்கேன்.
இது வந்து நம்ம ஃபேஸ் டோனர் ஸ்ப்ரே பண்ணுவோம்ல, அதே மாதிரி நம்மளோட ஸ்கேல்ப்லேயுமே ஸ்ப்ரே பண்ணலாம். எதுக்கு நான் இதை வந்து இந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணியிருக்கிறேன்னு பார்த்தீங்க அப்படின்னா, நிறைய பேர் வந்து என்னோடய ஹேர் கேர் அந்த வீடியோ பார்த்துட்டு, சிஸ்டர் நீங்கள் டெய்லி ஆயில் அப்ளை பண்ணுறீங்க, நீங்கள் வீட்டிலேருந்தே ஒர்க் பண்ணுறதுனால ஓகே, நான் டெய்லி ஸ்கூல் போகிறேன், ஆஃபீஸ் போகிறேன், ஐடி கம்பெனியில் ஒர்க் பண்ணுறேன், ஸோ எனக்கு இது டெய்லி ஆயில் வச்சுக்கிறது வந்து செட் ஆகாது அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த ஸ்கேல்ப் அதாவது ஹேர் டோனரை வந்து ஸ்ப்ரே பண்ணிக்கலாம். இதை நீங்கள் உங்களோட ஸ்கேல்ப்லேயுமே நல்லா வந்து முடியெல்லாம் நல்லா வகுந்து வச்சுட்டு ஸ்ப்ரே பண்ணிக்கலாம். உங்களோட முடியோட எண்டில் ஹேரில் ஃபுல்லாகவே கூட ஸ்ப்ரே பண்ணிக்கலாம். ஹேரில் வந்து ஸ்ப்ளிட் எண்ட் வராமலும் ப்ரிவென்ட் பண்ணும். அண்ட் வந்து இதில் ரோஸ்மெரி, நீம், கரி லீஃப் அண்ட் வெந்தயம், இந்த மாதிரி ஆளி விதை, இந்த மாதிரி சில இன்க்ரீடியன்ட்லாம் சேர்த்துருக்கேன். ஸோ இது வந்து உங்களுக்கு ஹேர் க்ரோத்துக்கும் ப்ரொமோட் ஆகும். நீம் அண்ட் ரோஸ்மெரி இது வந்து டேண்ட்ரஃபையுமே நல்லா ரெடியூஸ் பண்ணும். அதுக்கப்புறம் வந்து பாக்டீரியா, ஃபங்கஸ் இந்த மாதிரி இன்ஃபெக்ஷன் இருந்தாலும் அதையுமே நல்லா ரெடியூஸ் பண்ணி உங்களுக்கு பிளட் சர்க்குலேஷனை இம்ப்ரூவ் பண்ணதுனால ஹேர் க்ரோத்துமே நல்லாயிருக்கும். ஸோ இதுவுமே உங்களுக்கு நீங்கள் மற்ற நாள் ஹேர் ஆயில் யூஸ் பண்ணிவிட்டு இப்போ ஷாம்பு போட்டு பாத் பண்ணிட்டீங்க, அன்னைக்கு ஒரு ப்ரொடெக்ஷன் தேவை அப்படின்னா நீங்கள் வந்து இந்த ஹேர் டோனர் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்துட்டு மறுநாள் நான் அப்படியே சோக் பண்ணிட்டேன், அப்படியே பாயில் பண்ணி சோக் பண்ணி வச்சுருக்கிறேன். அவ்வளோ ஒரு வாசனை, அந்த ரோஸ்மெரியோட வாசனை அவ்வளோ சூப்பராக இருக்குது. ஸோ இதை ஃபில்டர் பண்ணி இதையுமே ஸ்டோர் பண்ணி வச்சுட்டேன். இதுக்குமே கண்டெய்னர் வந்து கம்மியாக தான் இருந்தது. ஸோ அதனால் இருக்கிற கண்டெய்னரில் போட்டு வச்சுட்டு மீதியாக ஒரு பெரிய பாட்டிலையுமே ஸ்டோர் பண்ணி வச்சுட்டேன். கண்டெய்னர் வந்த உடனே அதில் நான் ஃபில் பண்ணி வச்சுப்பேன். இதுவுமே நான் வீடியோ எடுத்து 2 நாள் ஆயிடுச்சு. நான் இப்போ தான் வந்து அப்லோடே பண்ண போகிறேன். ஆர்டர் அதுக்குள்ளே வந்து கிட்டத்தட்ட வந்து ஆல்மோஸ்ட் காலி ஆயிடுச்சு. ஒரு 5 to 6 பாட்டில் மட்டும்தான் இருக்குது. ஏன்னா ஆயில் எனி டைம் அப்ளை பண்ணிகிட்டு இருக்க முடியாதவங்க இந்த ஸ்ப்ரே வந்து யூஸ் பண்ணலான்னு ப்ரிப்பேர் பண்ணியிருந்தேன். ஸோ அது வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது. எனிவே வந்து அதையுமே ஃபில்டர் பண்ணிவிட்டு, இதோட கலர் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து தலையில் அப்ளை பண்ணால் ஏதாவது கலர் தெரியுமோ அந்த மாதிரிலாம் இருக்காது. ரொம்ப வாட்டர் கன்சிஸ்டன்சியில் தான் இருக்கும். இது பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். ஆர்டிஃபிஷியலாக எந்த கலருமே ஆட் பண்ணலை, ஃப்ராக்ரண்ட்டுக்குமே எதுவுமே ஆட் பண்ணலை. ஸோ நீங்கள் உங்களோட ஸ்கேல்பில் லைட்டாக ஸ்ப்ரே பண்ணிட்டாலே போதுமானது. அட்லீஸ்ட் மசாஜ் கூட உங்களுக்கு தேவையே இல்லை. நல்ல ஒரு ரெஃப்ரெஷ்ஷாகவும் உங்களுக்கு ஒரு ஃபீல் கொடுக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா நிறைய பேர் வந்து ஷாம்பு, ஹேர் ஆயிலெலாம் வந்து 1 லிட்டர் அண்டு அந்த மாதிரி கேட்குறீங்க. கண்டிப்பாக இந்த ஹேர் டோனர் அப்புறம் வந்து ஃபேஸ் டோனருமே வந்து 500 ml இந்த மாதிரி கேட்பீங்க. ஸோ அப்படி கேட்கும்போது நீங்கள் வந்து கண்டிப்பாக முன்னாடி சொல்லிடுங்க, கொஞ்சம் முன்னாடியே. ஏன் அப்படி நான் சொல்கிறேன்னா, நம்மக்கிட்ட எப்பயுமே வந்து பர்சனல் யூஸுக்காக வந்து வாங்கிட்டுருக்காங்க. ஸோ வந்து 50 ml இப்போ இந்த ஃபேஸ் டோனர் அப்புறம் வந்து ஹேர் டோனர்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா 100 ml இருக்கும். சரிங்களா? ஸோ நீங்கள் வந்து 500 ml இந்த மாதிரி கேட்குறீங்க அப்படின்னா கண்டெய்னர் வந்து நான் அதுக்கேற்ற மாதிரி அவைல் பண்ணிட்டு தான் அதில் ஃபில் பண்ணி தர முடியும். ஸோ அதனால் நீங்கள் 500 ml அண்டு 1 லிட்டர் இந்த மாதிரி பை பண்ணணும்னு இருக்கிறீங்க அப்படின்னா எனக்கு வந்து அட்லீஸ்ட் ஒரு 1 வீக் முன்னாடியே சொல்லிவிடுங்க. அண்ட் வந்து கஸ்டமைஸ்டு ப்ராடக்ட் வந்து உங்களுக்கு வேணும்னாலும் கொஞ்சம் சீக்கிரமாக சொல்லிடுங்க. அப்புறம் ரீசெல்லருக்காக பல்காக வாங்குறீங்க, இல்லை ஹோல்சேலுக்காக வாங்குறீங்கனாலும் சோப்லாம் வந்து நீங்கள் பை பண்ணுறதா நிறைய பேர் வந்து வரீங்க இல்லையா? ஸோ அவங்க எல்லாமே வந்து 1 மந்த்துக்கு முன்னாடியே சொல்லிடுங்க. ஏன்னா நிறைய ஹோல்சேலில் பீப்புள் வந்து எனக்கு 50 சோப் வேணும்ன்ட்டுலாம் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. நான் சொன்ன மாதிரியே 1 மந்த்துக்கு முன்னாடி கேட்டிருந்தீங்க. ஆஃப் பேமெண்ட் பண்ணியிருந்தீங்க. ப்ராடக்ட்லாம் ப்ரிப்பேர் பண்ணி அவங்களுக்கு அனுப்பி அதாவது ஃபோட்டோ அனுப்பி வச்சதுக்கப்புறம் ஃபுல் பேமெண்ட் பண்ணிவிட்டு அண்ட் அவங்களுக்குமே நான் அனுப்பி வச்சுட்டேன். ஸோ அதனால் நீங்கள் வந்து கண்டிப்பாக 1 மந்த் முன்னாடியே வந்து நீங்கள் சொல்லிடுங்க. ஏன்னா நான் வந்து சோப் வந்து ஸ்டாக் வச்சுருப்பேன். ஆனால் வந்து ரெகுலர் கஸ்டமருக்கு பர்சனல் யூஸ்க்காக வாங்குறவங்களுக்கு தான் நான் ஸ்டாக் வச்சுருப்பேன். நீங்கள் ஹோல்சேலுக்கு ரீசெல்லுக்கு இந்த மாதிரி கேட்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்துட்டு என்ன பண்ணணும், 1 மந்த்துக்கு முன்னாடியே சொல்லிக்கோங்க. மற்ற ப்ராடக்ட் எல்லாமே நீங்கள் ஒரு 1 டே முன்னாடி 2 டே முன்னாடி நீங்கள் வந்து சொல்லிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு சீக்கிரமாக நான் அனுப்பி வைக்கிறதுக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். முக்கியமாக இந்த ஹேர் டோனர் வந்து நீங்கள் ஆயில் அப்ளை பண்ணிகிட்ருக்கிற சமயத்தில் இது யூஸ் பண்ணவே கூடாது. இதோட பெனிஃபிட்டே கிடைக்காது. ஏன்னா ஆயிலுன்றது வந்து ஸ்கேல்பில் ஒரு லேயர் மாதிரி ஃபார்ம் ஆகிருக்கும். நீங்கள் வந்து ஹேர் வாஷ் பண்ணும்போது தான் அந்த ஆயில் வந்து ரெடியூஸ் ஆகும். இந்த ஹேர் டோனர் வந்து நீங்கள் ஆயில் அப்ளை பண்ணாத சமயத்தில், ஆயில் அப்ளை பண்ண முடியாத சமயத்தில், இந்த மாதிரி சுச்சுவேஷனில் தான் நீங்கள் வந்து இந்த டோனர் யூஸ் பண்ணணும் கண்டிப்பாக வந்துட்டு. ஸோ நிறைய பேர் சொல்லுவாங்களே, இந்த ரோஸ்மெரி
வாட்டர்லாம் வந்துட்டு ஸ்ப்ரே பண்ணுனா வந்து ஹேர் க்ரோத் ஆகும். நீங்கள் வந்து டெய்லி ஆயிலே அப்ளை பண்ணாமல் இதை மட்டுமேவும் ஸ்ப்ரே பண்ணிகிட்ருக்கக்கூடாது. அதுவுமே ராங் மெத்தடு. ஆயிலுன்றது மஸ்ட் இம்பார்ட்டன்ட். ஆயில் அப்ளை பண்ண முடியாத டேஸில் இதை யூஸ் பண்ணலாம். இதுவுமே வந்து வாட்டர் கன்சிஸ்டன்சியில் இருக்கிறதுனால சீக்கிரமாக வந்து அப்சர்ப் ஆயிரும். ஸோ ஹேர் க்ரோத்து ப்ரொமோட் பண்ணுறதுக்குமே ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சரி, ஓகே. அப்படியே கொஞ்சம் டைம் ஆச்சு. கொஞ்சம் ஃப்ரூட்ஸ் அண்ட் வாட்டர்லாம் குடிச்சிட்டு திரும்ப என்ன பண்ணோம் அப்படின்னா ஃபேஷியல் பம்ப்ஸ் நம்மளோட ஃபாஸ்ட் மூவிங். இதுதான் நான் சொன்னேன்ல 1 கிராம் தான் இருக்கும். இதை 1 டைம் தான் யூஸ் பண்ண முடியும். இது ஒரு பீஸாலாம் நம்ம வந்து சேலுக்கு கொடுக்கல. 10 பீஸ் வந்து 15 ருபீஸ்ன்னு சொல்லிட்டு நம்ம கொடுத்துட்ருக்குறோம். நிறைய பேர் 50 ரூபி 100 ரூபிக்கு வந்து வாங்கிட்டுருப்பாங்க. ஸோ ஏன்னா ஃபஸ்ட் டைம் வாங்கி யூஸ் பண்ணிவிட்டு நல்ல ரிசல்ட் இருக்கவங்ககிட்டையும் அப்படி வாங்குவாங்க. இதுவுமே வந்து கம்ப்ளீட்லி வந்துட்டு ஸ்டாக் அவுட் ஆயிருச்சு. சரி, ஓகே, இதையும் ரெடி பண்ணிடலாம் அப்படின்ட்டு இந்த பெரிய பெரிய ப்ராடக்ட்டை கூட நம்ம டக்குன்னு செஞ்சிடலாம். இந்த மாதிரி குட்டி ப்ராடக்ட்டை செய்கிறதுக்கு தான் அதிகமான டைம் எடுக்கும். ஆனால் இதோட ரேட்டுன்னு பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப 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 கம்மியானது. என்ன பண்ணுறது, நம்ம வந்து ஹேண்ட்மேடாக ரெடி பண்ணுறோம் இல்லையா? ஸோ அதனால் இதெல்லாம் பண்ணுறது தப்பே கிடையாது. ஒரு விஷயத்தை நம்ம ருசித்து ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டோடு பண்ணணும் அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய ஒரு லாஸ் ஆகுறது அண்ட் ஃபெயிலியர் ஆகுறது, டைம் ரொம்ப எடுக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள் கூட ரொம்ப சந்தோஷமாக இனிமையாக கூட போகும்னு நான் நம்புகிறேன். இது எல்லாத்தையுமே வந்துட்டு இந்த ஃபேஷியல் பாம்ஸில் வந்துட்டு ரெட் சாண்டில் அண்ட் வந்து பப்பாயா பவுடர், மஞ்சிஸ்தா, சாண்டில், முல்தானி மிட்டி, நலங்கு மாவு, நம்மளோட பிராண்டில் இருக்கக்கூடிய நலங்கு மாவு, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஆட் பண்ணி தான் இந்த ஃபேஷியல் பாம் செய்கிறோம். ஒரு ஃபேஷியல் பாம் நீங்கள் இப்போ நெக்ஸ்ட் டே வந்துட்டு வெளியே எங்கேயாவது போகிறீங்க, ஃபேஷியல் பண்ணணும்னு ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்னா ஃபேஷியல் பண்ணணுன்ற கட்டாயமே வேணாம். இந்த ஒரு ஃபேஷியல் பாம்பை எடுத்து நல்லா வந்துட்டு மசாஜ் பண்ணி விட்டு அதுக்கப்புறம் இதை எப்படி யூஸ் பண்ணணுன்றது நான் ஆல்ரெடி நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன். அது மாதிரி மசாஜ் பண்ணிட்டிங்கன்னா நல்ல ஒரு ஃப்ரெஷ் லுக் உங்களுக்கு இன்ஸ்டண்ட்டாகவே வந்துட்டு நல்லா ஒரு லுக் கிடைக்கும். ஸோ ஃபைனலி இதுவுமே ஒரு குட்டி ட்ரே ஃபுல்லாக வந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டேன். ஸ்டாக் வந்து ரீஸ்டாக்கும் கொண்டு வந்தாச்சு. ஸோ எனிவே வீடியோவோட எண்டுக்கு வந்தாச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ நிறைய பேருக்கு போய் சேரணும்னு நினச்சிங்க, இல்லை உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். உங்களுக்கும் என்னோட வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா இல்லை என்ன நினைக்கிறீங்க அப்படின்றது வந்து கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் எனக்கு நீங்கள் பண்ணக்கூடிய கமெண்ட்ஸ் ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். எனிவே வீடியோவோட எண்ட் ஆயிடுச்சு. தேங்க்யூ ஸோ மச்.